இது பாதுகாக்கப்பட்ட பகுதி, உள்ளே செல்ல அனுமதி இல்லைன்னு போட்டு கேட்டு போட்டிருக்காங்க. ஏதோ பாலடைஞ்சா வங்களா மாதிரி இருக்குங்க. உள்ளே பேய் இருக்கான்னு தெரில. பைக் பத மாதிரியே தெரிலையே. போகலாமா? வேணாண்டா ரிஸ்க்கு. நான்லாம் கிட்டத்தட்ட இந்த இடத்துக்கு வந்து 10 வருஷம் இருக்குங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டெப்த்தான ரூட்டுக்குள்ளே ஒரு 5 கிலோமீட்டர் நம்ம போகணுங்க. இந்த ரைட் சைடில் அப்படியே டோட்டலாக அவங்க மைண்டு மாறிடுங்க. ரைட் சைடில் பார்த்தீங்களா கருப்புசாமி. ஹலோ யூடியூப் ஸ்குவாட், வெல்கம் பேக் டு யூனிகான் ட்ராவல் ரைடர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பேன் நம்பரே. நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட நம்ம தம்பி வந்து ஜாயின் பண்ணியிருக்கான். என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சின்ன ரெடி தாங்க போக போகிறோம். எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம தம்பி தான் சொல்ல போகிறான். ஏன்னா தம்பி தான் அந்த இடத்துக்கே கூட்டு போக போகிறோம். நம்ம திண்டுக்கல்ல இப்படி ஒரு இடம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் யாருமே நினச்சிருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி இடத்துக்கு போக போகிறோம். பார்க்கவே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, அவ்வளோ கண்ணு குளிர்ச்சியாக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கடைசி வரையும் பாருங்கள். நீங்களே அந்த இடத்துக்கு ரியல் டைமாக போய் ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நான் தம்பி போகலாமா? போகலாம். நம்ம தம்பி வீட்டிலேருந்து கிளம்பிட்டோங்க. நம்ம தம்பி வீட்டில் தான் அவ்வளோ நேரம் இருந்து கொஞ்ச நேரம் அப்படியே இன்ட்ரோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பணும். நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க ஆத்தூர் அப்படின்ற ஊர் தங்க போகிறோம். நம்ம பழைய வீடியோலாம் போட்டிருப்போம் நிறையா. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட்டு தரமாக இருக்குங்க. போனோம்னா அப்படியே கண்ணு குளிர்ச்சியாக அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே ரிலாக்ஸாக வந்துட்டு வரலாம். செம்பட்டி அப்படின்ற ஊரில் பயங்கர டிராஃபிக் ஆகிட்டே இருக்குங்க இந்த இடத்துல. இந்த ரோட்டை டெவலப் பண்ணுங்கன்னா பண்ணவே மாட்றாங்க. நான் சும்மா அப்படியே வீட்டில் உட்காந்துருந்தேங்க மண்டை காஞ்சிக்கிட்டு. அப்படியே தம்பி கால் பண்ணான், என்னடா பண்ணுற அப்படின்னு. ஃப்ரீயாக தாண்டா இருக்கேன்னு சொன்னேன். சரி வாடா ஆத்தூரில் போயிட்டு சும்மா அப்படியே போயிட்டு வருவோம் அப்படின்னா. சரி ஓகே அப்படியே வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் அப்படியே விளாக் எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. ஆத்தூர்னாலே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அந்த ஊரோட இயற்கை. ஏன்னா அதில் பெரிய டேம் இருக்குது. காமராஜர் காலத்தில் கட்டின டேமு, காமராஜர் டேம் தான் பேர். ஸோ அந்த இடம் எப்போயுமே செழிப்பாகவே இருக்கும். அப்படியே கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் அந்த இடம் எப்படி இருக்குன்னு. அங்கே நேராக ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா? அந்த மலைக்கு கீழே தாங்க அந்த டேம் இருக்குது. ஸோ அந்த மலையில் இருக்க தண்ணியெல்லாம் கலெக்ட் பண்ணி வந்து தான் அந்த இடத்துல டேமில் வந்து தண்ணியெலாம் சேரும். ஸோ வியூ லொக்கேஷன்லேருந்து எல்லாம் பட்டையை கலப்புங்க. என் ரைட் சைடில் பார்த்தீங்களா கருப்புசாமி அப்படியே ஆத்தோரத்தை ஒட்டி சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆறு மாதிரி தான் அந்த இடம், ஆனால் ஆறு என்னான்னு தெரில. இது வந்து பார்த்திங்கன்னா ஆத்தூருங்க. இப்போ தான் அந்த ஊருக்குள்ளே வர்றோம். இங்கேருந்து அப்படியே நம்ம ரைட் கட் பண்ணணும். அப்படியே இங்கேருந்து அந்த வியூவை பாருங்கள். அந்த ரோடு நேராக கீழே இறங்குது பார்த்தீங்களா? அந்த மலைக்கு கீழே போகிற மாதிரியே. இப்போ வந்து ஊரை தாண்டி கொஞ்சம் அவுட்ரு வந்தாச்சுங்க. அப்படியே இந்த இடத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரீனரியாக தான் இருக்கும். கிளைமேட் அந்த மாதிரி கிளைமேட்டு, மழை அப்பப்போ பெய்யுதா. ஸோ சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள் அங்கங்கே சின்ன சின்ன கோயில். ஆஹா மழை வேறு லைட்டாக தூர ஆரம்பிச்சிருச்சுங்க. போட்டிருக்கு பாருங்கள் காமராஜர் அணை 5 கிலோமீட்டர். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்டெப்த்தான ரூட்டுக்குள்ளே ஒரு 5 கிலோமீட்டர் நம்ம போகணுங்க. இந்த ரைட் சைடில் ஸ்டாண்ட் எடுத்து விடாமல் இருக்கார் அண்ணே. உள்ளே வந்துட்டோங்க. இந்த டேம் போகிற வழி எப்படி இருக்குது பார்த்தீங்களா? உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனவனே எப்படி இருக்குது பாருங்க. வாவ், பிளேஸ்னால் இதுதான் பிளேஸு அந்த மாதிரி இருக்குங்க. எங்களுக்கெல்லாம் அப்படியே ஜஸ்ட்டு நம்ம வீட்டிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும். அப்படியே இந்த மூடு ஸ்விங் ஆகுது, ரிலாக்ஸ் ஆகணும்னா இந்த இடத்துக்கு வந்துடுவோங்க. பார்த்தீங்களா பிளேஸை? அப்படியே இந்த புளிய மரம் கவர் பண்ணியிருக்கு பாருங்கள் ஜம்முன்னு. பார்த்தீங்களா? வாவ், மழை தூருதுங்கோ. இந்த இடத்துல எல்லாம் அந்த மாதிரி தான் டிராக்டரு, ஸோ இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட வெஹிக்கிள் அதிகமாக போகுங்க. அப்படியே இந்த ரோட்டு வியூக்கும் நம்ம யூனிகான் செல்லக்குட்டி வியூக்கும் பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் யூடியூப் ஸ்குவாட். ஃபுல்லாக கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் 2 சைடு தென்னை மரம் தாங்க. அப்படியே டோட்டலாக உங்கள் மைண்டு மாறிடுங்க. நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல்லில் இருக்க பீப்புள் யாராக இருந்தாலும் சும்மா அப்படியே ஜாலியாக ஒரு ரிலாக்ஸாக ட்ரைவிங் பண்ணோம்னா இங்கே ஆத்தூர் டேம் சைடு, காமராஜர் டேம் சைடு வந்துட்டு போங்க, ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க. இப்போ அப்படியே ஒரு இடம் ஓப்பன் ஆகும் பாருங்கள். சின்ன சின்ன மலை குன்றுகள் எப்படி தெரியுது பாருங்கள் லெஃப்ட் சைடில். வாவ் ஃபேக்டர். ஃபுல்லாக மழை தாங்க அந்த ஏரியா ஃபுல்லாக. இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா? ஆத்தூர் அணைக்கட்டு நேராக போனோம். லெஃப்ட்டில் போனால் குதிரை குளிப்பாட்டி அப்படின்ற ஒரு கோயில் இருக்குங்க. இப்போ நேராக பார்த்தீங்கன்னா ஆத்தூர் டேம்குள்ளே தாங்க போக போகிறோம். கொஞ்சம் ஆஃப் ரோடாக தான் இருக்கும்,
பரவாயில்ல பார்த்துக்கலாம். இங்கிட்ட ஒரு பாதை போகுது, அது என்னன்னு தெரியல. இப்போ நம்ம டேமுக்கு போவோங்க. டேம் போகிற வழி பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஆனால் கல்லுக்கெல்லாம் இருக்குது, கொஞ்சம் பார்த்து மெதுவாக தான் போகணும் போல். நான்லாம் கிட்டத்தட்ட இந்த இடத்துக்கு வந்து 10 வருஷம் இருக்குங்க. சின்ன வயசில் எங்கள் அப்பா கூட இருக்கப்பா வந்ததுங்க. என்னங்க கேட்டு போட்டிருக்கு, போகக்கூடாதா? ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணிட்டு வரலன்னா கேட்டு தாங்க போடுவாங்க. பாருங்கள் கேட்டு போட்டிருக்கு போலாங்க. இடம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? அதை விட வாவ், இது பாதுகாக்கப்பட்ட பகுதி, உள்ளே செல்ல அனுமதி இல்லைன்னு போட்டு கேட்டு போட்டிருக்காங்க. ஆணையாளர், திண்டுக்கல் மாநகராட்சி. இப்படி போய் ரைட்டில் போனால் டேமுக்கு போகலாம். ஸோ என்னடா பண்ணலாம்? பட் இந்த இடம் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? ஆசையாக வந்தவங்க டேமில் போய் ரிலாக்ஸ் பண்ணலான்னு சொல்லி, ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா கேட்டு போட்டு அடைச்சிட்டாங்க. இது பாதுகாக்கப்பட்ட பகுதி, உள்ளே செல்ல அனுமதி இல்லைன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப அப்செட் ஆகி நிற்கிறோம். நான் தம்பி நிற்கான் சில குட்டிலாம். அடாடி ஆசைப்பட்டு கூப்பிட்டு வரலான்னு கூப்பிட்டு வந்தியடா. ரொம்ப ஆசைப்பட்டோம், கட்சியில் ஆசை வீணா போயிடுச்சு. ஆமாங்க. சரி ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன் முன்னாடி ரைட் சைடில் அந்த குதிரை குழுப்பாட்டின்னு சொல்லி அந்த ரோட்டில் போனால் அந்த டேம் வியூவில் சுற்றி பார்க்கலாம். ஸோ இங்கிட்டு தான் இருக்குது டேமு. இங்கே பார்த்தீங்களா ரைட் சைடில் ஏதோ ஒரு பாலடைஞ்ச வீடு மாதிரி இருக்குது. வண்டி ஏற்றி பார்ப்போமா? ஏற்றுவதில் என்ன இருக்குது? இங்கே பாருங்க, கொஞ்சம்ல கீழே விழுந்திருப்போம். அடிக்கடி இப்படி தான் சேட்டை பண்ண தோணுது. ஏதோ ஸ்கூல் மாதிரி இருக்குங்க அந்த இடம். டே அது என்னான்னு போய் பாரு. என்ன சிம்பிளி சரத்தா? இங்கே பாருங்கள், எல்லாம் இங்கே சமைச்சு ஜாலியாக சாப்பிட்ருக்காங்க எல்லாமே. இப்படி பெரிய இலையை போட்டு பந்தி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? டேம் அந்த சைடு அடைச்சனால எதுவும் பண்ண முடியல. டேய் வாடா, போய் எங்கிட்டு மாட்டிக்கிறாத. நம்மளும் போய்கிட்ட பார்ப்போங்க என்ன பண்ணுறான்னு. என்னாச்சு? ஏதோ பாலடைஞ்சா வங்களா மாதிரி இருக்குங்க. உள்ளே பேய் இருக்கான்னு தெரில. பேய் இருக்கும்டா உள்ள, வாடா போகலாம். காதல் சின்னமாங்க. டேமை பார்க்க கூப்பிட்டு போகலான்னு வாடான்னா இவனை பார்த்தீங்களா? நான் போகிறேன்டி, நீ இரு. இங்கே யாருமே இல்லைங்க, நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். நான் என் யூனிகா ஜெல்லக்கூட்டி, என் தம்பி. விட்டு போனால் நடந்தே வரணும் அவன். போகலாம். எப்படியோ அந்த மேட்டில் ஏற்றிட்டேன், லைட்டாக ஸ்லிப் ஆக தெரிஞ்சோம். இப்போ இறக்கணும். இறக்குறது சிம்பிளாக இறக்கிடலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த அவ்வளோதாங்க. எப்படி ஆசையாக டேமை பார்க்கலான்னு வந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோகத்தோடு திரும்பி போகிறோம். ஏன்னா கேட்டு போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே ரைட் சைடில் ஒரு ரவுண்ட் அடிப்போங்க. இந்த ரைட் சைடில் போனால் கொஞ்சம் வியூ நல்லாயிருக்கும். அப்படியே காமிச்சிக்கிட்டே போகிறேங்க. இங்கிட்டலாம் ஃபுல்லாக ஓட தான் லெஃப்ட்டில் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ட்ரையாக இருக்குது. நான் மழை பெஞ்சிருக்கும், நல்லா க்ரீனரியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா க்ரீனரிலாம் இருக்குது, மழையும் பெய்யுது. பட் தண்ணி தாங்க இல்லை, என்னான்னு தெரில. சம்திங் ஃபிஷி. இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இஷ்யூஸ் இருக்குதுன்னு சொல்லி இந்த இடத்துல ஃபுல்லாக ப்ரைவேட்டாக வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அது ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டு தான். ஏன் ப்ரைவேட்டாக வச்சுருக்காங்கன்னா நிறையா இல்லீகலாக நிறையா நடக்குது அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்மளை மாதிரி ஜாலியாக ஊர் சுற்றுறவங்களாம் வந்து பார்க்க முடியல. இது வந்து பார்த்திங்கன்னா டேமோட அணை தான். அந்த சைடு ஃபுல்லாக டேம் தண்ணி தாங்க. வாவ், இங்கே பாருங்கள், ஒரு மரம் அப்படி க்ரீனாக இருக்க இடத்துல இந்த இடத்துல அந்த மரம் மட்டும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? நின்று ஃபோட்டோ எடுத்தால் சூப்பராக இருக்குங்க. வாவ், ஃபேக்டரியில் சூப்பருங்க. அப்படியே நின்று 2 ஃபோட்டோ எடுப்போம். அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்களா ஃபுல்லாக வெள்ளைக்காரங்க தங்கியிருக்காங்க. இவங்கெல்லாம் முன்னாடியே வந்துட்டாங்க. ஆத்தூர் இந்த மாதிரி ஊரை செலக்ட் பண்ணி இப்படி ஒரு மலை இருக்குது, இங்கே கீழே போய் நம்ம தங்கினோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்போவே கணிச்சு ரொம்ப காலமாக தங்கியிருக்காங்க. இந்த ரைட் சைடில் ஒரு கேப் இருக்குது. இதில் போனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டேம் வியூ பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா டேமை சுற்றிட்டு தான் இருக்கோம். இதெல்லாம் டேமோட அணைக்கட்டு தான். இருங்க, இதில் போக முடியுதான்னு பார்ப்போம். பைக் போகலான்னு நினைக்கிறேன். பைக் பாதை இருக்குது, பார்ப்போம். பைக் பாதை மாதிரியே தெரிலையே. போகலாமா? வேணாண்டா, ரிஸ்க்கு. தம்பி இதுக்குள்ளே போகலான்னு சொல்கிறேன், ஆனால் வேணான்னு சொன்னேன். வாடா போய் பார்ப்போம் அப்படின்ட்டுருக்கான். ஸோ அப்படியே மெதுவாக போவோங்க. ஆமாங்க, இங்கே இருக்குள்ள ஓப்பனுங்க. சூப்பருங்க. இங்கே பாருங்க, டேமில் தண்ணி இல்லை, ஆனால் அந்த வியூ வேறு லெவலில் இருக்குங்க. இங்கே பாருங்கள், ஃபோட்டோ ஷூட் எடுக்க போகிறாங்கங்க அங்கே 2 பேர். வாவ், எப்படி இருக்குது பாருங்க டேமு.
தண்ணி சுத்தமாக இல்லைங்க. நம்ம பைக் நிப்பாட்டுற இடத்துலலாம் தண்ணி இருந்தால் நிப்பாட்டவே முடியாது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. அங்கே இருக்குங்க அணைக்கட்டு. நம்ம யூனிகார்ன் செல்லக்குட்டி வியூலேருந்து டேமை காமிச்சா தான் சூப்பராக இருக்கும். எப்படி இருக்கு பாருங்க டேமு தண்ணி. பாத்துரா கீழே தண்ணி இருக்கு பாரு, பார்த்து மிதந்து விழுந்துடாத. இந்த மாதிரி டேம் கூட்டு வந்தது நம்ம தம்பி தாங்க. நீ தானடா கூட்டு வந்த. இங்க பாருங்க ஒரு தண்ணி கூட இல்லைங்க, ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லைங்க. டிசப்பாயின்மெண்ட் ஒன்றும் ஆகல, நல்லா இருந்துச்சு. வர வியூலாம் சூப்பரா இருந்துச்சு, பைக் ஓட்டி வர சூப்பரா இருந்துச்சு. பட் ஆனால் டேம்ல தாங்க ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. இந்த அழகான டேம் வியூல இருந்து கிளம்பிட்டோங்க. டேம்ல தண்ணி இல்லைன்னா கூட எங்க டேம் அழகுதாங்க. எப்படி தெரியுது பாருங்க ஜம்முன்னு. அப்பா வண்டியில் ஏற்றி உட்காந்து யூனிகார்ன் செல்லக்குட்டியை ஓட்டினா தாங்க நமக்கு சுகமாக இருக்குது. இதில் இறங்கத்தையும் பயந்தேன், அஜ்ஜோ ஏதோ இருக்கும்னு. அப்பா வந்துட்டோங்கோ. நம்ம வண்டி ஆஃப் ரோடெலாம் பிரச்சனையே இல்லாமல் டேக்கிள் பண்ணுவேன். ஆஃப் ரோடு கிடையாது, இருந்தாலும் சொல்கிறேன். யூடிஆர் ஸ்குவாட் ஆசையாக டேமை வந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி போகலான்னு நினச்சோம். அங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா டேம் போகிற வழி க்ளோஸு. இன்னொன்று அதையும் மீறி இந்த சைடு வந்து நம்ம வேறு வழியில் பார்த்தோம், குறுக்கு வழியில். ஸோ அங்கே பார்த்தாலும் நம்ம டேம் வந்து தண்ணி இல்லை. ஏதோ ஓரளவு வந்ததுக்கு என்ஜாய் பண்ணோங்க. இதோட இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஜாலியாக எங்கள் ஊரில் ஒரு நாள் நாங்கள் எப்படி சுற்றுவோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோன்றதுக்காக தான் எடுத்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவில் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுவோம்னா, நம்ம யூனிகார்ன் செல்லக்குட்டியில் லாங் ரைடு போகிறது நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். கோயம்புத்தூர், கேரளா எல்லா ஏரியாவுக்கும் போயிட்டு வந்துட்டோம். ஸோ தொடர்ந்து நிறைய வீடியோ பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் நம்மளை வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணி விடுங்க. ஓகே யூடிஆர் ஸ்குவாட், அடுத்து ஒரு தரமான வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யூடிஆர் பிரவீன். பாய்.